ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன்கிட்ட 2 பானை இருந்துச்சு. அந்த விவசாயி என்ன பண்ணுவான்னா, அந்த பானை 2 பானையிலயும் கயிறு கட்டி, நடுப்புற ஒரு குச்சி கம்பு வச்சு கட்டி, தன்னோட தோள்ல வச்சு சுமந்து எடுத்துட்டு போய், பக்கத்துல கொஞ்சம் தொலைவுல இருக்கிற ஆத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஒரு பானையில தண்ணி நிறைய ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பானையில பார்த்தா தண்ணி பாதி தான் இருக்கும். ஏன்னா அந்த பானை வந்து ஓட்டையா இருந்துச்சு. அவனால வேற பானை வாங்க முடியாதனால அந்த பானையை வச்சு இப்படியே டெய்லி இந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவான். இப்படியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த பானையை வச்சு அவன் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த நிறைப்பான தண்ணி என்ன பண்ணுச்சு, இந்த கொரப்பான தண்ணி அரைப்பானை வருதுல, அந்த பானையை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்குது. உடனே இந்த கொரப்பானைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே அந்த கொரப்பானை என்ன பண்ணுது, அந்த விவசாயிட்ட சொல்லுது, நீ என்னதான் கஷ்டப்பட்டு என் ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்து வந்தாலும் வீட்டுக்கு வந்து என்னால பாதி தண்ணி தான் உனக்கு கொடுக்க முடியுது. இது என்கிட்ட இருக்க குறையா இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொரப்பானை அந்த விவசாயிட்ட சொல்லுது. உடனே அந்த விவசாயி சொல்றான், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ வந்து பாதி தண்ணி தான் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன்னா, ஆத்துல இருந்து வர்ற வழியில விதைகளை விதைச்சிட்டேன். அந்த விதைகள்ல உள்ள நீ வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே வந்திருக்க. தண்ணி ஊத்திக்கிட்டே வந்தனால அந்த விதைகள்லாம் இப்ப வளர்ந்து நல்ல ஒரு பெரிய செடி ஆயிடுச்சு. பூத்து குலுங்கும் மலராவும் செடியாவும் காய்கறி எல்லாம் கொடுக்குற செடியாவும் வளர்ந்துருச்சு. இப்ப நான் எல்லாத்தையும் அதை வித்து காசாக்கிடுவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்றான் அந்த ஓட்டப்பானைகிட்ட. இப்போதான் அந்த பொறப்பான நிம்மதியாயிடுச்சு. இதே போல மனிதர்கள் வாழ்க்கையில சிறு சிறு குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த குறைகளை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இல்லாம கடின உழைப்பு மூலம் அந்த குறைகளை கூட நிறைகளை மாத்த முடியுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. வாழ்த்துக்கள்.